இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பைக் கால் நியூ எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பைக் காலில் ஃபில்டர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போது நமக்கால ஒரு ரெஜெக்ஷன் டேட்டா இருக்குது. இந்த ரெஜெக்ஷன் டேட்டாவில் உள்ள டேட்டாலாம் காலமைஸ் கேல்குலேஷன் பண்ணோம். அது காலமைஸில் நம்மளுக்கு தேவையான க்ரைட்டீரியா மட்டும் பயன்படுத்தி எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதா பார்ப்போம். இப்போது இங்கே என்ன பண்ணலாம், பைக் கால் கொடுத்துங்க. பைக் கால் கொடுத்தோடனே அரே கேட்கும். எனக்கு அரே என்னென்னா இந்த டேட்டா வேணும். W159 157 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஃபங்க்ஷன் கேட்கல, அங்கே லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். லேம்டா கொடுத்துங்க. லேம்டா கொடுத்தோன்னே இப்போது அங்கே கேல்குலேஷன் கேட்கும். இப்போது நான் அங்கே லோகான்னு கொடுத்துக்கிறேன். கமா சம் சம் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. என்ன பண்ணுவோம், லோகோ எங்கே எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம நேம் இப்போது லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்கெட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போது காலம் வைஸ் டேட்டா கேல்குலேஷன் பண்ணி வந்துடும். எனக்கு ஒரு க்ரைட்டீரியா மட்டும் கேல்குலேஷன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபில்டர் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போது எனக்கு க்ரைட்டீரியா இது அரே லோகா. நான் எனக்கு ஃபில்டரை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பார்ட் நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே 2 கொடுத்துங்க. 157 ஈக்குவல் டு போல்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்தோன்னே அது போல்டுடைய டோட்டல் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இப்போ எனக்கு டாப் கியர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுங்க, இங்கே டாப் கியர் ஓகே. நீங்கள் டாப் கியர் கொடுத்தீங்கன்னா அதோடைய டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணிடும். இதுமாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி உங்களுக்கு நியூ எக்ஸல் ஃபார்முலா வேணும்னா இது வரைக்கும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.